Hello guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி அந்த வெலாசிட்டி ஸ்லோ மோஷனும் அப்புறம் ஜூம் இன் அண்ட் அவுட் அந்த ட்ரான்சிஷன் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஆப் வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னா VSCO, அந்த வெலாசிட்டி ஸ்மூத் ஸ்லோ மோஷன் வந்து எடிட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் எடிட்டில் போய் தான் நம்ம வந்து ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த பார்ட் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ எனக்கு இந்த 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் வந்து நான் ட்ரிம் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ மட்டும் நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ட்ரிம் ஆப்ஷன் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஸ்மூத் ஸ்லோ மோஷன் நம்மளுக்கு கிடைக்க நம்ம ஸ்பீடை வந்து நம்ம குறைக்கணும். ஸோ ஸ்பீடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா 0.3 அதுதான் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஸ்மூத் ஸ்லோ மோஷன் அது வந்து கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு 0.3 வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ உங்களுக்கு சவுண்ட் வேணும்னா நீங்கள் வால்யூம் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம இது பண்ண வந்து சேவ் வந்து கேட்கும். ஸோ வந்து நீங்கள் சேவ் மட்டும் கொடுத்துக்கோங்க. போஸ்ட் டு VSCO அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து ரெண்டர் ஆயிரும். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கிளிப்புக்கும் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நான் எப்படி வந்து ஒரு கிளிப்பு வந்து எடுத்துக்கிறோன்னு சொன்னால், உங்களுக்கு எத்தனை கிளிப்பு வேணுமோ நீங்கள் அத்தனை கிளிப்பு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம Alightmotion ஆப்பில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அது ஏற்கனவே அந்த கிளிப்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி காட்டுறேன். நான் வந்து எப்போயுமே இந்த இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரி நான் 4:3 அந்த ரேஷியோ தான் நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் என்னென்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே எடிட் பண்ண வீடியோ வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே எடுத்த வீடியோ வந்து நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் அந்த ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணதுனால 5 செகண்ட் நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கிடச்சிருக்கு. நான் வந்து இந்த வீடியோ வந்து 1 செகண்ட் இல்லைனா 1.5 செகண்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லாவே இருக்காது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு தேவையான பார்ட் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கட் ஆப்ஷனும் 2 இருக்கும். இந்த லெஃப்ட் சைட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், சென்டரில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட் சைடில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த 1 செகண்ட் 1.20 செகண்ட்ஸ் இது மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் வீடியோஸ் வந்து நான் ஆட் பண்ணி இது மாதிரி கிளிப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு எந்தெந்த வீடியோ வேணுமோ இது மாதிரி நீங்கள் VSCO அந்த வெலாசிட்டியை வந்து நீங்கள் ஸ்லோ மோஷனில் போட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வேறு வீடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவும் நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷன் மட்டும் வேணுமோ அந்த பொசிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீன் மட்டும் எனக்கு வேணும். ஸோ இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோக்கு கரெக்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அதே 3 டாட் கொடுத்து ஃபிட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுத்து ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம வீடியோ வந்து நம்ம கிளிப்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எஃபெக்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளிப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிப்பு கொடுத்து எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆட் எஃபெக்ட்ஸ் கேட்கும். ஆட் எஃபெக்ட்ஸும் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கீழே என்ன இருக்குன்னா டிசோஷன் அண்ட் வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம்.
ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மிரர்ன்ற ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் க்ராப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து 1.20 அந்த சம்திங்கில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா வேறு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா இதில் மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோன்னா பிளர் ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறோம். பிளர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இதில் வந்து மோஷன் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கொடுத்துங்க. உள்ளே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான் அந்த ஆப்ஷன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். வேறு என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுவே டிசோஷன் அண்ட் வார்ப் அப்படின்னு போனீங்கன்னா கீழே வந்து பிஞ்ச் பல்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டில் கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 40 to 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம ஸ்ட்ரென்த் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்ஸு. ஸோ செகண்ட் யூஸ் பண்ணுற கீ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாகவே குறைச்சிருங்க. ஃபுல்லாக குறைக்காதீங்க, ஒரு 0 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரென்த் வந்து 0 வச்சுக்கலாம். ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதிகப்படுத்திடுங்க. 2.500 இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கீ ஃப்ரேம்ஸ் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் 2 கீ ஃப்ரேம்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 2 கீ ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கோம். ஸோ வந்து நம்ம கிராஃப் ஆப்ஷன் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் ஆப்ஷன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி தான் இருக்கும். நம்ம கிராஃப் ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் கிராஃப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கீழே வந்து காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா இதுக்கும் நம்ம வைக்க முடியும். ஓகே பாருங்கள், இப்போ லைட்டாக அந்த ஜூம் இன் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. மேக்ஸிமம் ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 எஃபெக்ட்ஸ் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஜூம் பிளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதில் பிளர் ஆப்ஷனில் போனீங்கன்னா கீழே வந்து ஜூம் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து ஜூம் பிளர் வந்து கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து முன்ன வந்து எந்த இடத்துல வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணமோ அதே இடத்துல வந்து திருப்பி கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணி ஸ்ட்ரென்த் மேக்ஸிமம் ஒரு 40 to 50 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கும் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் பிளர் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம லாஸ்ட்டு கொஞ்சம் முன்ன நம்ம வச்ச கீ ஃப்ரேம்லேயே வச்சுட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம 0 பண்ணிடலாம். ஸோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வேறு எதுவுமே இது பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நம்ம கிராஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம 2 ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அங்கே காப்பி பண்ணதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க, கர்வ், அவ்வளோதான். ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து அந்த ஜூம் இன்னட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஜூம் இன்னட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷேக் எஃபெக்ட் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஆசிலேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு போனீங்கன்னா மேலே வந்து ஆசிலேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இதுலேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆசிலேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இதுலேயும் கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 180 to 90 180 டிகிரிக்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து 180 அந்த சம்திங்கில் வந்து வச்சுட்டோம். ஸோ கீழே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேக்னிடியூட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக்னிடியூட் வந்து ஒரு 70 50 to 60 70 ரேஞ்சுக்கு 60க்கு மேலே வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு செகண்ட் ஒரு கீ ஃப்ரேம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம்ல, அந்த கீ ஃப்ரேம் வந்துட்டு
இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் பக்கத்தில் தள்ளியே நம்ம மேக்னிடியூட் இது வந்து யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இது வந்து ஷேக் எஃபெக்ட்னால ரொம்ப கடைசி கீ ஃப்ரேம் வரைக்கும் போக முடியாது. ஸோ கிட்டே போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கிராஃப் ஆப்ஷன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே காப்பி பண்ண கர்வே தான் ஸோ இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் கிராஃப் ஆப்ஷன் வந்து காப்பி கட்டு அது மாதிரி பண்ணிட்டோம். இது மாதிரி நம்ம ஒரு கிளிப்பு பண்ணிட்டாவே மற்றது எல்லாமே நம்ம காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்து நம்ம அங்கேருந்து அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஒரு கிளிப்பு மட்டும் பண்ணாவே போதும். ஸோ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அந்த ஜூம் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு வித் ஷேக். அந்த ஷேக் மாதிரியே தெரியும். ஜூம் இன்னும் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷேக் ஆகிற மாதிரி தெரியும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாமே காப்பி கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த எஃபெக்ட்ஸ் போயிட்டு அடுத்த கிளிப்பில் போயிட்டு இதை வந்து காப்பி பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஜூம் இன் அண்ட் அவுட்டும் ஷேக்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா கிளிப்புக்கும் இது மாதிரி நான் இன்னொரு 2-3 கிளிப்ஸும் வந்து நான் எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த கிளிப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு முன்ன நம்ம கொடுத்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளிப்புக்கு அடுத்து வர மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வர மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எஃபெக்ட்ஸில் வந்து திருப்பி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு கிளிப்பில் காப்பி பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 வீடியோஸ் வந்து நான் வந்து கிளிப்பு வந்து நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அதே மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் செகண்ட்ஸ் 1 or 2 செகண்ட்ஸ்குள்ளேயே வச்சுக்கோங்க. ரொம்ப செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகே, இதுக்கும் என்ன பண்ண போகிறோம்னா, எஃபெக்ட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ திரும்ப நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஓகே, ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஜூம் இன் அண்ட் அவுட் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஷேக் எஃபெக்ட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை அட்ஜஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மேக்னிடியூட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாகிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளிப்பு நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த சீன் மட்டும் வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் கட் பண்ணிவிட்டு 2 சைடு கட் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து வேணும்னா இது மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே தான். ஓகே, இந்த கிளிப்ஸ் வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதே இது தான் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் போயிட்டு நம்ம வந்து பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் அது வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். நம்மளுக்கு வந்து அந்த ஜூம் இன் அண்ட் அவுட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ எப்படி அந்த வெலாசிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஸ்மூத் ஸ்லோ மோஷன் வந்து யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி தான் எல்லாருமே வந்து இந்த வெலாசிட்டி எடிட் வந்து பண்ணிவிட்டு இது மாதிரி சிசி கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் பாய் காய்ஸ்.